என்ன விஷயத்துக்காக வந்திருந்தீங்க? எப்படி உங்களோட ஜேர்னி இதுல ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல உணவு மருந்தோட ஸ்டார்ட் ஆச்சு? எஸ் சார். நான் வந்து மெயினா இந்த ஸ்கின் கண்டிஷனுக்கு தான் நான் வந்தேன். அதுவும் எனக்கு வந்து இந்த உங்களோட இந்த கோர்ஸ் வந்து கிடைச்சது வந்து நான் வெரி லக்கி. என்னன்னா, இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு எனக்கு ஐடியாவே இல்ல ஸ்டார்ட்டிங்ல. அப்ப இப்ப 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 எனக்கு 25 ஆகுது ஏஜ். அப்ப மோர் தென் இப்ப 20 இயர்ஸ்லேருந்து என் பேரண்ட்ஸ் நான் சின்னது வைக்கக்குள்ள பேரண்ட்ஸ்லேருந்து சரி, போவாத டாக்டரே இல்ல. ஏன்டா எனக்கு ஸ்கின் கண்டிஷன் வந்து ட்ரை ஸ்கின். அப்ப அது ட்ரை ஸ்கின் வந்து எனக்கு மட்டும் இல்ல, ஜெனட்டிக்கலா எந்த ஃபேமிலிலேருந்து வந்தது. இப்ப என் உம்மாக்கு, எங்களோட உம்மம்மாக்கு, அவங்களோட உம்மாக்கு அப்படி இருக்குது. அப்ப அதுவும் வந்து எல்லாருக்கும் இல்ல. எங்களோட உம்மம்மாலேருந்து எங்களோட உம்மாக்கு இருக்குது. ஆனா அவங்களோட நானா 2க்கும் இல்ல. எனக்கு இருக்குது, என் தங்கச்சிக்கு இல்ல. அந்த மாதிரி. அப்ப அது சும்மா என்னைய டார்கெட் பண்ணி வந்த மாதிரி. அப்ப இந்த ட்ரை ஸ்கின்ன வந்து நான் என்னோட பேரண்ட்ஸாவும் இருக்கட்டும், இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நானும் இருக்கட்டும், எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டிருக்கிறேன். ஜெனரல் டாக்டர்ஸ் இருக்கட்டும், டெர்மடாலஜிஸ்ட், அப்புறம் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இப்படின்னு எவ்வளோ ஆயிரம் செலவு பண்ணிப்போம் நாங்க. எல்லாரும் சொன்ன ஒரே ஆன்சர் வந்து, இது ஜெனடிக்கலா வந்தது, கியூர் பண்ணேலாம். ஜெனடிக்ஸ்ல எங்களுக்கு சேஞ்ச் பண்ணேலாம். அப்ப அதுக்கு பிறகு நான் என் ஃபர்ஸ்ட் பேபிக்கு பிரெக்னன்ட் ஆன நேரம் எனக்கு மைண்ட்ல அந்த 9 மந்த்ஸுமே இந்த ஒரே தாட் வந்து, இப்ப எங்களோட உம்மா கிட்டேருந்து எனக்கு வந்துக்குதுன்னா, அப்ப எனக்கிட்டேருந்து அந்த புள்ளைக்கும் போக சான்ஸ் இருக்குது. அப்ப நான் லைஃப்ல இவ்வளோ நாளும் அந்த கண்டிஷன்ல பட்ட கஷ்டம் வந்து என் புள்ளைக்கு குடுக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அப்ப நான் அவ்வளோ ப்ரே பண்ணி, அவ்வளோ துவா கேட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி என் ஃபர்ஸ்ட் பேபிக்கு இல்ல. அப்ப செகண்ட் பேபின்னு வரக்குள்ள திரும்ப அந்த பயம் வந்துருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லாட்டி அப்ப செகண்டுக்கு வருமோ அப்டின்ட்டு. அந்த நேரத்துல நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கிற நேரத்துல தான் எனக்கு உங்கள காட்டி தந்தாங்க ஒருத்தர். அப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் யோசிச்சேன், எப்படி ஃபுட்டால எப்படி இது பண்றது? இவ்வளோ டாக்டர்ஸ பார்த்துட்டேன். இவ்வளோ வெஸ்டர்ன் மெடிசின், இவ்வளோ பெரிய பெரிய எம்பிபிஎஸ் அப்படி இப்படின்ட்டு இவ்வளோலாம் செஞ்சவங்க எல்லாம் ஈஸியா இல்ல, ஏலான்னு சொல்ட்டாங்க. அப்ப இவர் ஜூஸ வந்து தந்து எப்படி இவர் செய்ய போறாரு? 2 வெஜிடபிள தந்து இவர் எப்படி மாத்த போறாருன்னு நான் அவ்வளோலாம் யோசிச்சுட்டு, சரி இவ்வளோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். வேற ஹோப் இல்லாம இருக்கிறோம். கடைசி ஹோப்பா இதையும் செஞ்சு பார்ப்போம். சும்மா இப்ப ஜெனடிக்ஸ்ல சேஞ்சுன்னு சொன்னா அவங்களுக்கும் அது சின்ன விஷயம் இல்ல. கொஞ்சம் கஷ்டம் ஜெனடிக்கலி சேஞ்ச் பண்றது. அந்த சேலஞ்ச நீங்களும் அக்செப்ட் பண்ணினீங்க. இப்ப அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி அந்த ஜர்னில வந்து மோர் தென் 95% கம்ப்ளீட்டட். எனக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட எனக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கிறேன். நான் இப்படியே ரிசல்ட்ஸ் வருமாண்டு 1% எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஏன்டா நான் எங்க போயிட்டும் சரி வரல. அப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்தேன். சரி வரும்ன்ற தாட்ல வரல. ஏன்டா அதிலயும் டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு பயந்து. ஆனா இப்ப அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி 90%க்கு மேல எனக்கு கியூர் ஆயிடுச்சு. இன்னும் கன்டின்யூ பண்ணிக்கிறதுனால, இன்னும் இன்னும் கிளாஸஸ் இருக்குது. அதுல அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஃபுல்லா கியூர் பண்ணிடுவீங்க அப்படின்னு இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். குட். ஓகே. தனியா ட்ரை ஸ்கின் மட்டுமா உங்களோட சேலஞ்சஸ் இருந்தது? அல்லது அதோட வேற எதுவும் விஷயங்கள் இருந்ததா? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எஸ். இருந்துச்சு? ட்ரை ஸ்கின் வந்து சார் எனக்கு ஸ்டார்ட்டிங்ல அது ஃப்ரம் பர்த் இந்த ஒரு பிரச்சனை. அதுக்கு தான் நான் அவ்வளோ ட்ரை பண்ணினேன். அதுக்கு பிறகு இப்ப நான் சொல்லியிருந்தேன் எனக்கு பேபி இப்ப அவருக்கு 2 இயர்ஸ். அப்ப பேபி ஒண்ணு கிடைச்சேன்னு சொன்னா தெரியும் எல்லாருக்கும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ட்டு டெலிவரிக்கு பிறகு. அப்ப அந்த மாதிரி காமன் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஹேர் ஃபால். அப்ப என் ஹேர் ஃபால் வந்து எவ்வளோன்னு சொன்னா என் முடி தலையில இருந்த 80%க்கு மேல முடி போயிடுச்சு. வளர்றத நான் காணவே இல்ல இந்த 2 இயர்ஸ்ல. போறது மட்டும் தான் கண்டேன். அதுவும் பெரிய பெரிய கொத்து கொத்தா போகும். அப்ப நான் ஒரு சிச்சுவேஷன்ல ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், "நான் பேசாம ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டேன். எனக்கு அது ஈஸி. இது இப்படி போறத பார்த்து அழுது அழுதிக்கிறத விட" அப்படின்ட்டு. அப்ப அந்த நிலைமையில இருந்தது தான், இப்ப நான் கொட்டிட முடியல. ஹாஃப் வைவ் திரும்ப வந்துருச்சு இப்ப. அப்ப அந்த நிலைமைக்கு இப்ப வந்துட்டேன் நான். எத்தனை சதவீதம் கொட்டிச்சுன்னு சொன்னீங்க? மோர் தென் 80% கொட்டிடுச்சு. இப்ப மோர் தென் 70% திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லுவேன் நான்டா. மாஷா அல்லாஹ். குட். என்னென்ன விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது 80% தலைமுடி கொட்டுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? முடியல இல்ல. இப்ப நான் முந்தியெல்லாம் வந்து ஆ கீழ ஆ நான் நினைக்கிறேன் ஒரு 2 அடி மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்ப முடி போக 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 நான் வந்து வெட்டிட்டே போயிட்டேன் நான். ஏன்டா நீட்டு மயிர் ஆனா இது மொத்தமா இல்ல அப்படின்னு. அப்ப அதுக்கப்புறம் சுத்தி கட்டுறதுக்கு இல்ல முடி. குளிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் தான் நிக்கும். அப்ப அடுத்தது ஊடு முழுக்க எனக்கு தலை வாரினான்னு சொன்னா, ஊடு முழுக்க கூட்டுறதே தான் வேலை. ஒரு நாளைக்கு 3 தடக்க வாரினா 6 தடக்க கூட்டணும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே முடி. அத விட எங்களோட மகன்
அவர் முடியோட கண்டா எடுத்துட்டு வந்து தந்துடுவாரு, ஈயா ஈயா அப்படின்னு. அவர் பாய், அதனால நீட்ட முடி அவருக்கு அது தெரியும். அப்ப எடுத்துட்டு வந்து தந்துடுவாரு. எனக்கு அது அதை விட அன்கம்ஃபர்டபுள். அவருக்கு விட்ட கிளீனா வச்சுக்கோ எல்லாம் மீக்குது அப்படின்னு. அடுத்தது ஹஸ்பண்ட், எங்க பார்த்தாலும் முடி. கிச்சன்ல, பெட்ல, பாத்ரூம்ல, ஹால்ல, சோஃபால எங்க போனாலும் முடி. அவரை ஒருத்தரை கேட்டாரு, இந்த முடிய எங்க போனாலும் முடியா இருக்குது, எப்ப இது நிக்கும் அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு நானும் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கே கூட கொட்டிருச்சு. என்ன ஸ்ட்ரெஸ் ஆகக்குள்ள கொட்டுதே கொட்டுதே கொட்டுதேன்னு. அதுக்கும் நான் எடுக்காத மருந்து இல்ல. அப்ப நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறத பார்த்து ஹஸ்பண்டும் அங்க போவோம் இங்க போவோம்னு சொல்லி விட்டமின் இ டேப்லெட் ஆயிக்கட்டும், அங்க ஒவ்வொரு ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எல்லாம் நிறைய போனோம். அப்ப அதுல எந்த ரிசல்ட்ஸுமே இருக்கல. அப்ப அதுக்கு அதையும் இப்ப அதுவும் ஒரு பாயிண்ட். அப்ப நான் எனக்கு சொன்ன ஆள், உங்களை ரெக்கமெண்ட் பண்ண ஆள் வந்து உங்களுக்கு தீக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்ப நான் யோசிச்சேன், சரி இப்ப நான் ட்ரை ஸ்கின்ன சொல்றேன், அது ஓகே, அதுக்கு மருந்து தருவாரு. முடி கொட்டுறது சொன்னா அதுக்கு எப்படி மருந்து தருவாரு? ரெண்டும் சம்பந்தமே இல்லாம இருக்குது, இது வேற அது வேற அப்படின்ட்டு. அப்ப இல்ல, நீங்க உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க, முடி கொட்டுறது இது மட்டும் இல்ல, வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, அவர் பாப்பாரு, அவர் கேட்பாரு அப்படின்னு. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் ஒன்று இருந்துச்சு, எப்படி வெஜிடபிள்ஸ் இதே ஃப்ரூட்ஸ் வச்சு ஜூஸ் தரவர் எப்படி இதெல்லாம் கியூர் பண்ணுவார் அப்படின்னு. அப்ப நானும் சொல்லி பார்த்தேன். அது உங்களுக்கு ஈச்சிற அந்த எக்ஸ்பர்டீஸ் தான் நல்லா தந்திக்கிறவங்களுக்கு. அந்த அந்த இதை வச்சு நீங்க இப்ப எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே இல்லை. நான் வார இடமும் கேட்டேன், எனக்கு முடி கொட்டுறது நிற்கும், ஆனா புதிய புதிய முடி வருமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் இப்ப அந்த கொஸ்டனுக்கு இப்ப இடவே இல்லைன்னா வந்து திரும்ப இந்த அளவுக்கு அது நீட்டமாகி இப்ப 70% மேல வளர்ந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஸோ அதுவும் ஒரு மெயின் ப்ராப்ளமா இருந்துச்சு எனக்கு, ஸ்கின் இல்லாம. எப்படி உங்களோட தலைமுடி வளர்றதை நீங்க முதல் கண்ட சந்தர்ப்பம் எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஓ, நான் உங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணிப்பேன். என் பேபி வந்த நேரம் அப்ப முன்னுக்கு எல்லாம் சின்ன சின்னதா அவ்வளோ முடி. அது ஏன்னா அது சின்ன சின்னதாக கூட இழுத்து கட்டலாம். எங்களோட உமா வீடியோ கால் பேசுறத கேட்டாங்க, ஏது பைத்தியக்காரி மாதிரி இருக்கிற, இவ்வளோ எல்லாம் முடி ஒண்ணுக்கு இழுத்து நல்லா எண்ணெய் பூசி கட்ட அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், எவ்வளோ எண்ணெய் பூசினாலும் அது போகுது இல்லை, ஏன்னா இப்பதான் வளருது அப்படின்னு. புதிய முடி வளருது, அவ்வளவு போகுது அழுதுட்டீங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு பொறுத்த நான் சொன்னேன், இப்படி இப்படி கோசைன்னு சொல்லி அவங்களுமே நம்பல. அதே புரியாது, நாங்களும் தான் தின்றோம் கேரட், நாங்களும் தான் தின்றோம் கியூக்கம்பர், எங்களுக்கு ஒண்ணும் ஆகுது இல்லையே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது சும்மா திங்கிறதுல அப்படி இல்லை, அந்த காம்பினேஷன் அந்த இது இருக்குது, அந்த இதை ஃபாலோ பண்ணி செஞ்சா அதுக்கான ரிசல்ட்ஸ் எங்களோட பாடிக்கு தரும் அப்படின்னு. எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த தலைமுடி நியூவா வளர்றது, சேம் டைம் அந்த பூலுக்குள்ள வந்து சேர்ந்தது அந்த டைம்? ஓகே, அதெல்லாம் எப்படி ஃபீல் உங்களோட? ஓ, அதெல்லாம் சொன்னா சின்ன புள்ள வாய் நினைப்பாங்களுக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பட்டாதான் அவங்களுக்கு தெரியும் அந்த ஹாப்பி எப்படின்னு சொல்லி. இப்ப முடி போகாதவங்களுக்கு முடி போனா எப்படிக்கும்னு தெரியா. எனக்கும் இந்த 2 இயர்ஸ் வரங்காட்டியும் அது தெரியா. நல்ல நல்ல நீட்ட முடி, நல்ல அடர்த்தியான முடி நான் எனக்குள்ள கிடைக்கிறதுக்கு போந்த. அப்ப அது போக தொடங்கினதுக்கு போறது அது தர்ம விளங்கிச்சு. அது போகுது வளருதே இல்லை, என்ன போறதுக்கு 2 செகண்ட் போதும், உடஞ்சி போயிடும். ஆனா அந்த முடி வளர்றதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும், 6 months 1 year எடுக்கும் அந்த முடி வளர்றதுக்கு. அப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணி அந்த ஆகின முடியெல்லாம் போனதுக்கு போற அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ இதாவேன். அப்ப அந்த ஒவ்வொரு முடியா திரும்ப அந்த வளர்ந்து வந்து இப்ப அதுவும் அவ்வளோ குயிக்கா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்படி 2-3 months இவ்வளவு நீட்டமாகும் அப்படின்ட்டு. இப்ப அவ்வளோ குயிக்கா அந்த முடி வளர்ந்து அந்த கீழே கட்டுரை எடுத்துக்கிட்டு வரைக்கும் போயிட்டு முடிய பிடிக்கக்குள்ள முந்தி இந்த அந்த தடிப்பமா பிடிச்சி படக்குள்ள அந்த ஹாப்பி வந்து நான் அன்னைக்கு ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி பிரெக்னன்ட் ஆனதுக்கு அதுலேருந்து எனக்கு தோணிக்குச்சு. டெலிவரிக்கு முதலே பிரெக்னன்சிலேருந்து எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த அளவுக்கு நான் இவ்வளவு ஹாப்பி ஆயினதே இல்லை நான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் இப்ப ஹேர்ன்றது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கான்ஃபிடென்ட். அப்ப எனக்கு வந்து ஹேர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நாங்க லேடிஸ்னாலும் சரி, எவ்வளோ தான் வெளியெல்லாம் பண்ணி கவர் பண்ணினாலும் மூட்டுகளுக்கு வந்து நாங்க கொஞ்சம் எங்களுக்கு எங்களோட பாடியில எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அப்ப முடி இல்லாம இதாக்கிட்டு அப்படி இருக்கிறது விருப்பம் இல்லை. அப்ப எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று. அப்ப எனக்கு முடி எனக்கு அப்படி கான்ஃபிடென்ட் போந்திலேருந்து. அப்ப அந்த கான்ஃபிடென்ட் ஃபேக்டர் இல்லாம போனேன்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் திரும்ப எடுக்கிறதுக்கு வெளியே எங்க சரி போனேன்னு சொன்னா முடிய எடுத்து வாரத்துக்கு பயம். நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, என்ன முடியெல்லாம் போயிடுச்சா, எங்க உங்களோட முடியெல்லாம் எவ்வளவு இருந்துச்சு, எங்க போச்சு, அதெல்லாம் கேட்கக்கூட அவ்வளவு ஹர்ட் ஆகும். அப்ப இப்ப வந்து அந்த பயம் இல்ல. இப்ப திரும்ப முந்தின கான்ஃபிடென்ட்டோட வேண்டிய மாதிரி திரும்ப எப்படி முடி திரும்ப வந்துருச்சுன்னு சொன்னா, எந்த டாக்டர் கிட்ட போனீங்க, என்ன ஆயில் பூசினீங்கன்னா, ஆயில் ஒண்ணு பூசி டாக்டர் தான், ஆனா ஜூஸ் தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் நான். அப்ப அந்த இதுக்கு வந்துருச்சு இப்ப.
மாஷா அல்லா, வெரி நைஸ் வெரி நைஸ், குட். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்கணும். முந்தி தலைமுடி கொட்டைக்குள்ள உங்களோட ஸ்கின் ட்ரையாக இருக்கேக்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தீங்க? நிறைய ட்ரை பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஓகே, நீங்களா ட்ரை பண்ண விஷயங்கள் என்னென்ன? டாக்டர்ஸ் பார்த்ததா சொல்லியிருந்தீங்க, அதை தாண்டி? எஸ். நான் வந்து ஒரு ஐடி பர்சன். அப்ப நான் ஐடில தான் படிச்சிருக்கிறேன். அதனால அந்த இன்டர்நெட் அந்த இது கொஞ்சம் இருக்குது. அப்ப அந்த ரீசன்னால எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு போறது கூகுள் கிட்ட தான். போயிட்டு சர்ச் பண்ணிடுவேன் நான். இந்த ப்ராப்ளம் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி நான் இந்த ட்ரை ஸ்கின்னுக்குண்டாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஃபால்க்குண்டாலும் சரி, எந்த நேரமும் என்ற தாட்ஸ் எல்லாம் யூடியூப்லுக்கும் இதுலுக்கும் என்ன செய்யலும் இப்போ ஹேர் ஃபாலுக்கு அந்த ஆயில் செய்வோமா, இப்படி ஷாம்பு செய்வோமா, ஸ்டோர் போட் ஷாம்பு சரியில்லை, அதுல பிஹெச் அப்படி இப்படி இருக்குது, அப்போ வீட்டுல ஷாம்பு செய்யுங்க. அப்ப ஸ்கின்னுக்கு வந்து இந்த சோப் சரியில்லை, அதுல கெமிக்கல்ஸ் கூட இதுல கெமிக்கல்ஸ் கூட, இது பூசுங்க அது பூசுங்க. அப்புறம் திரும்ப தலைக்கு வந்து கருவேப்பிலை வேப்பிலை அப்படி 15 இலையா போட்டு அந்த ஏரியாலே இல்ல, நான் எங்கெங்கயோ ஊரெல்லாம் கால் பண்ணி அங்க இங்க எடுத்துட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயில் எல்லாம் செஞ்சு அந்த நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஒன்றுக்கும் ரிசல்ட்ஸ் வந்து விலங்கல்ல. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி எனக்கும் இல்லை, இன்னொன்று அந்த ரிசல்ட்ஸும் அவ்வளோ குயிக்கா வரல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி வீக்குக்கு இப்படி இப்படி பூசுங்கன்னு சொன்னாலும் அந்த எங்களுக்குண்டாலும் மைண்ட்ல தீக்கிறேன், இப்ப இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு ரிசல்ட் சொல்லணும், அவ்வளோ கஷ்டப்படி தீக்கிறேன் நாங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து சில ஆயில்ஸ் வந்து 3 மந்த்ஸ்க்கு மேலேயும் பூசி நான் ட்ரை பண்ணிக்கிறேன். பட் நோ ரிசல்ட்ஸ். ஆயில் முடிஞ்சிருச்சு, ஆனா முடி வளரையும் இல்ல, கொட்டுறது நிக்கவும் இல்ல. அப்ப நான் யோசிச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதாவது இல்லையா, அப்ப எப்படித்தான் இதை நிப்பாட்டுறது, ஏன்னா என்ன சரிதான் நீக்கணும். ஆனா அந்த நேரமும் என் பொடியில தான் இது பண்ணணும் அப்படின்றது இல்ல. நான் பிசிக்கலா வெளியால ஆயில பூசினா வெளியால அவ்வளவு செஞ்சு ஸ்கின்னுக்குனாலும் வெளியால கிரீமை பூசுறது, அந்த மருந்து பூசுறது, இந்த மருந்து பூசுறது. பட் அந்த ரூட் கோஸ் அதை வந்து கியோ பண்ணணும், உள்ளுக்கால செஞ்சா தான் சரியாகும் அப்படின்ற தோட்டம் எனக்கு அந்த நேரத்துல இருந்து வரவே இல்லை. என்ற அந்த நாலேஜும் இல்லை எங்களுக்கு. அப்ப அந்த நேரம் தான் நான் எந்த நேரமும் சொல்லுவேன் ஹஸ்பண்ட் கிட்டயும், நான் வெரி லக்கி, ஏன்டா எனக்கு அல்ல இப்பதே காட்டி தந்தது உங்களை. ஏன்டா இன்னும் டூ லேட்டாவே இருந்தா நான் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி முடியல கொட்டி மொட்டை என்ன இப்ப எனக்கே தெரியாது, அந்த நினைச்சு பார்க்க விருப்பம் இல்லை எனக்கு அந்த ஃபியூச்சரை. அப்ப சரியான டைமுக்கு சரியான இதுக்கு எனக்கு அந்த காடு தந்து இப்படி இதால என்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கியோ ஆகுறதுக்கு வந்து நான் வெரி லக்கி. எனக்கு ஆசை இன்னும் இப்படி தெரியாம இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிற நிறைய ஆட்களுக்கு வந்து இதை பத்தி தெரியப்படுத்தி அவங்களோட ப்ராப்ளம்ஸையும் இது பண்றதுக்கு தான் எனக்கு ஆசை. நானும் எனக்கு ஏழுமான அளவுக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற எல்லாருக்குமே நானும் ஷேர் பண்றேன். நிறைய பேர் நான் அவங்ககிட்ட இது பண்ணி நிக்கிறேன். நான் என்ன சைட்ல நிறைய ஆட்களா இப்படி இது போங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சேர்ந்து மீக்கிறாங்க. இன்னும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மாஷா அல்லா, குட், வெரி நைஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது. ஓகே, கூகுள், ஓகே, டாக்டர்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சுக்கொண்டு ட்ரை தானே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கணும், டிஎன்ஏ அதனால் மாற்ற இயலாது, ஓகே இது ஜெனட்டிக்ஸ் அதனால் ஒன்றும் பண்ண இயலாது, இப்படின்ற இடத்துல இதே மாதிரி உங்களை மாதிரி சஃபர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ட்ரை தானே. அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? இப்ப நோயின்றது வந்து இப்ப நாங்க முஸ்லிம்ஸை பிலீவ் பண்றது அல்லாஹ் தந்தது. அப்ப அதே மாதிரி மருந்தும் அல்லாஹ் இங்கதான் வச்சுக்கிறான் நிறையத்துக்கு. அப்ப வெஸ்டர்ன் மெடிசன்ன்றது வந்து எங்களுக்கு நம்பி போயிட்டு நாங்க எடுத்ததுக்கு இன்ஸ்டன்ட் கியோ கிடைக்கும். பட் பெர்மனண்டா அது இது பண்ணல. இப்ப நான் இருந்தாலுமே ஸ்கின்னுக்கு நான் போயிட்டு மருந்து எடுத்தா கிரீம் ஒன்று தருவாங்க, இதை கண்டினியூஸா பூசுங்க, சோப் ஒன்று தருவாங்க, இதையும் கண்டினியூஸா பூசுங்கன்னு பூசினோடனே கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும். பட் ஒரு 2 மந்த்ஸுக்கு போறோம் கிரீம் வாங்கி செலவழிக்கிறத மிச்சம் ஒன்றுமே ரிசல்ட்ஸ் வராது. அப்ப டேப்லெட்ஸ் தந்தாலுமே எல்லா டேப்லெட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், எதுக்கு எடுக்கிறோம்னே தெரியும் அவங்க தாரத்தை நம்பி, அதே மாதிரி ரிசல்ட்ஸும் இல்லை. அப்ப அப்படி போல இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க நிறைய பேர் வீட்டுல வளர்க்குற எல்லா நாங்களே எங்களோட கையால போயிட்டு எடுக்கிற வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் வச்சு எங்களுக்கு தெரியும் எங்களோட வவுத்துலுக்கு என்ன போகுதுன்னு சொல்லி. தெரியாத டேப்லெட்ஸும் தெரியாத ஒவ்வொன்றும் போறதை விட இது வந்து எங்களுக்கு தெரியும், நாங்களே அரைச்சி நாங்களே செஞ்சு நாங்களே குடிக்கிறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன எடுக்கிறோம்னு சொல்லி. அப்ப அந்த கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்குது எங்களோட பாடிக்கு, நாங்க தேவையில்லாத ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அதுவும் எங்களோட பாடி மெஷின் ஒன்று மாய்தான். ஒரு மெஷின் வந்து ஆயில் போடாம அப்படியே ஒர்க் பண்ணிட்டு போனா கொஞ்ச நாளைக்கு போற உடஞ்சிடும். அப்ப அதுக்கேத்த இதெல்லாம் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணாதான் அந்த பாடி அதுக்கேத்த எங்களுக்கு விருப்பமான மாதிரி வேலை செய்யும். அதே மாதிரி தான் எங்களோட பாடியும். அப்ப நான் வந்து முந்திலிருந்துமே அதுவும் ஸ்ரீலங்கால டிபிக்கலி
சலாட்ன்றதெல்லாம் கண்ணால காண்றதே இல்ல நாங்க. நீங்க எனக்கு ஜூஸ்க்கு தந்த 2, 3 வெஜிடபிள்ஸ், 2, 3 லீஃப் எல்லாம் வந்து அதுதான் நான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கிறேன். அப்ப அந்த இதெல்லாம் வந்து நாங்க சின்னத்துலேருந்து கண்டதே இல்ல. அப்ப அது ஒன்றுமே செய்யாம இருந்துட்டு, எங்களுக்கு இப்படி இருக்குதே, பாடி வேலை செய்யுது இல்லையே, அப்படி ஆகுது, இந்த நோய் வருதுன்னு நாங்க கம்ப்ளைண்ட் பண்றதுல வேலை இல்ல. நாங்க எங்களுக்கு பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸையும் தேவையான ஃப்ரூட்ஸையும், வெஜிடபிள்ஸையும் தேவையான மாதிரி நாங்க குடுத்தோம்னு சொன்னா, அதுக்கேத்த மாதிரி அது அப்பயிலேருந்தே வேலை செஞ்சிக்கும். இப்ப மிஸ்டேக் நாங்க செஞ்சுட்டு, இப்ப நாங்க பாடி கேஸ் வேலை இல்ல. அப்ப இதுக்கு பிறகு நான் இப்ப படிச்சுட்டேன். நான் என் மிஸ்டேக் என்னது, நான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்ப இப்பயுமே நான் வந்து வீக்லி 3 or 4 டைம்ஸ் நான் இப்பயும் சலாட் எடுக்கிறேன் நான். அது இல்லாம ஜூஸும் ஏன்னா எங்களுக்கு ஒரே இடத்துல சேஞ்ச் பண்றது கஷ்டம். ஏன்னா 20 இயர்ஸ்க்கு மேல அதே இது ஃபாலோ பண்ணதுனால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப என் ஐடியா இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா என் பிள்ளைகளுக்கும் சரி, என் பேரண்ட்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணி இதே செய்ய சொல்லி. ஏன்டா எப்பயுமே டூ லேட் இல்ல. இப்பனாலும் டூ லேட் இல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு. முந்திலிருந்தே செஞ்சுக்கேன், இப்ப செஞ்சு வேலை இல்ல அப்படின்னு இல்ல. நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணாலுமே ஓகே தான். இப்ப ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களோட பாடி எக்ஸைட் பண்ணும். அதுக்கு போற உங்களுக்கு தேவை ரிசல்ட்ஸ் எடுக்கலுமா உங்களுக்கு. அப்ப இத மாதிரி சஃபர் பண்ற ஆட்களுக்கும் நான் சொல்வேன் வந்து ஹோப் விட வேணாம். வேண்டாம், உங்களுக்கு சரியாகணும்னு எழுதிருந்தா அதுக்கான ஆளை உங்களுக்கு எப்படி காட்டி தருவாங்க. இப்ப எனக்கு காட்டி தந்த மாதிரி. இப்ப நான் அவ்வளவு கேட்ட துவா இப்ப கபுல தான் நினைச்சு வருவேன். நான் அவ்வளவு துவா கேட்பேன் சரியாகணும். நான் சில நேரத்துக்கு நான் தூங்கக்குள்ள யோசிப்பேன், இப்ப தூங்கி வெளில எலும்பக்குள்ள எல்லாம் சரியாயிருச்சுன்னு எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாம் யோசிப்பேன் நான். அப்ப அதெல்லாம் வந்து டைம் எடுக்கும். பட் அதுக்கான ஆளை வந்து அல்லாஹ் இப்படித்தான் காட்டுதாரு. இப்ப எனக்கு காட்டி தந்த மாதிரி. அப்ப நீங்களும் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுற ஆட்கள் என்னன்னு சொன்னா இவரை ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார். ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை இப்படி ஈக்கிறேன்னு தெரிஞ்சு ஈக்கிறது ஈந்துமே நிறைய பேர் தெரியாம கஷ்டப்படுறது விருப்பம் இல்லை. ஏன்னா இப்ப எனக்கு தெரியும் நிறைய பேர் எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடி, எது வேணாலும் ட்ரை பண்றதுக்கு ரெடி. ஆனா இப்படி ஒன்று ஈக்கிறது தெரியும் அவங்களுக்கு. அப்ப ஈக்கிறது தெரிஞ்சு அவங்க இதை ட்ரை பண்ணி அவங்களோட இதுல இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க வெளியா இப்படி ஈக்கிறது. இப்ப எனக்குனாலுமே முடி போகுதுன்னு நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு அவ்வளவு கவலை ஷேர் பண்ண விருப்பம் இல்லை, கவர் பண்ணிடுவேன். அப்ப அந்த மாதிரி இப்ப ஸ்கின் இருந்தாலுமே எனக்கு இப்ப ட்ரை ஸ்கின் இப்படி ஈக்கிறது யாருக்குமே தெரியாது. நான் என்னரும் லாங் ஸ்லீவ்ஸ் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்ப அவங்களோட நான் என்னமோ ஒன்று பேசக்குள்ள திடீர்னு டாபிக் ஒன்று வந்துச்சு. இப்படி நான் ஒன்று செஞ்சேன், உங்களுக்கும் இப்படி ப்ராப்ளம்ஸ் இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. நான் அப்போ ஓகேன்ட்டு வந்துட்டேன். நான் இந்த ப்ராப்ளம சொல்லல. அப்ப அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க செஞ்சுக்கொள்ளுங்க. அது நீங்க செய்யற பெரிய ஹெல்ப் ஆயிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஷேர் பண்ணலன்றதுக்காக ப்ராப்ளம்ஸ் இல்லன்னு இல்ல அவங்க எல்லாருக்குமே. அப்ப நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இருந்தாலும் நீங்க ஷேர் பண்றதுனால அவங்க வந்து இதை ட்ரை பண்ணி அவங்க அவங்களுக்கு தான் உங்களுக்கு தான் நன்மை கிடைக்கும். இந்த அதை வச்சு அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா. அப்ப அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி நைஸ், அமேசிங், ரியலி தேங்க்யூ. இதான என்ன ரீசன்ஸ் அப்படின்னா இதில் கமிட்மெண்ட் ஒன்று எடுத்துட்டு இந்த விஷயம் ஷேர் பண்ணது எல்லாத்தையும் தாண்டி நான் உங்கள்கிட்ட பார்த்த விஷயம் என்னென்னா உங்களோட கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் எனக்கு ஷோ பண்ணிச்சு நீங்கள் எவ்வளவு சஃபர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது. ஓகே, அதுவும் செகண்ட் பேபிக்கு அந்த ரைஸ் ஸ்கின் வந்துருமோன்ற அந்த பதட்டம், பயம், அந்த அந்த சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இதானே நீங்கள் எவ்வளோ காலம் செய்த துவாக்கு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த லெவலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஹஸ்பண்ட் சேஞ்ச். ஓகே, தென் உங்களோட கையில் அநேகமான நாலேஜஸ் வந்துட்டு என்னை ப்ராக்டிகல்ஸில் மெல்ல 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 உங்களால் கொண்டுரையிலும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். டோன்ட் வரி, ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ. ஓகே, வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே, இருக்குமா அப்படியே இருக்கிறதுக்குள்ள தானே. ஓகே, மாஷா அல்லா, தேங்க்யூ. சந்திப்போம் அல்லாண்ட காவல். ஓகே, ரியலி தேங்க்யூ. 9 நேரத்துலையும் டைம் கமிட் பண்ணி வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணதுக்காக. ஓகே, என்னோட கோல் ஒன்றா தான் இருந்துச்சு. குன் அப்படின்ற பதில் உணவுல இருக்கு அப்படின்றது ஷேர் பண்றது தான். ஓகே, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சாப்பாடை சாப்பிட்டா நோய் சரியாயிருமா? ஓகே, ஹெல்த்தாக வச்சுக்கொள்ளலாம், ஆனால் நோயை சரி பண்ணிடலுமா? எஸ், அப்படி நாங்கள் மிராக்கல்ஸ் நிறைய பார்க்குறோம். ஓகே, அதனால தான் நான் உங்களை ஷேர் பண்ண கூப்பிட்டுருந்தேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. மீட் பண்ணுவோம்.